நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நாம் ஒன்றாக இருக்கிறோம். இன்றைக்கும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் செய்தியை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? செய்தியின் தலைப்பு, நாம் மாற வேண்டும். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிபிசி தொலைக்காட்சி நிறுவனம் இங்கிலாந்தில் உள்ளது. தனது தொலைக்காட்சியில் டாப் கியர் என்ற நிகழ்ச்சியை நடத்துகிறது. அதை நடத்துபவர் ஜெர்மி கிளார்சன். இதில் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாட்டை அவர் வலம் வந்து எடுத்த வீடியோவை அவருடைய கருத்துக்களுடன் ஒளிபரப்புவார்கள். ஒரு முறை இந்நிகழ்ச்சியில் இந்தியாவை பற்றின காட்சிகளும் ஜெர்மி கிளார்சனின் வர்ணனையும் இடம்பெற்றது. ஜெர்மி இந்தியாவில் வலம் வரும் பொழுது தனது காரில் கலிவரப்படை ஒன்று வரைந்து செல்லும் வழிகளெல்லாம் மக்களிடம் அதை காண்பித்து போல படம் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த காட்சிகள் இடம்பெறும் சமயத்தில் அவர் செய்த வர்ணனை, இந்தியா முழுக்க கழிவறைகளே இல்லாதது போல் எங்கு பார்த்தாலும் துர்நாற்றம் வீசுகிறது. இங்கு வருபவர்கள் அதை கண்டு ஓட வேண்டியுள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியில் பிபிசி நிறுவனம் இந்தியாவை அவமதித்து விட்டது என்று தமது தூதரகம் மூலம் கண்டனம் தெரிவித்தனர். அதற்கு பிபிசி, இந்தியர்களை அவமதிக்கும் நோக்கத்தில் அந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படவில்லை. அதில் இந்தியாவின் சிறப்புகள், அழகிய இடங்கள், கலாச்சாரங்களும் இடம்பெற்றுள்ளன. எனவே அந்நிறுவனம் வருத்தம் தெரிவிக்க தேவையில்லை என்று விளக்கம் கொடுத்து வருத்தம் தெரிவிக்க மறுத்துவிட்டது. ஒருமுறை அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்த 2 விருந்தினர்கள் எங்கு பார்த்தாலும் தெருக்களின் குப்பைகளையும் தெருக்களின் ஓரங்களிலும் மக்கள் நடமாடும் இடங்களிலும் காணப்பட்ட மனித கழிவுகளை கண்டு ஏன் இப்படி என்று என்னிடம் கேட்டபொழுது வெட்கி தலைகுனிந்தேன். அவமானமாக இருந்தது. நமது சமுதாயம் இந்த விஷயத்தில் மாற வேண்டும். தொலைக்காட்சியில் காட்டப்பட்ட நமது குறைபாட்டை கண்டு அதை சரி செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். தவறை யார் சுட்டி காண்பித்தால் என்ன? தவறை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இன்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தவறை திருத்திக் கொள்ளும் ஆலோசனைகளுக்கு அநேகர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். அவைகள் தங்களை அவமதிப்பதாக நினைத்து கோபப்படுகின்றனர். ஆலோசனை சொல்பவர்களையும் தவறை சுட்டி காண்பிப்பவர்களையும் வெறுக்கின்றனர். இது எங்களது தனிப்பட்ட வாழ்க்கை, இதில் யாரும் தலையிட வேண்டாம் என்கின்றனர். இந்நிலை கிறிஸ்துவாகிய நம் மத்தியில் மாற வேண்டும். உங்கள் தவறுகள் சுட்டிக்காட்டப்படுவதை விரும்புவீர்களா? ஆமீன். நாம் மாற வேண்டும். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமேன். நீரே தேவன், சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீ.